போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹலோ ஹாய் வணக்கம், இட்ஸ் மீ வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ். வந்து விட்டேன், மீண்டும் ஒரு அமானுஷ கதை சொல்ல ஓடோடி வந்திருக்கேன். ஒரு மாசம் கிட்ட ஆச்சு எந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணல, பிகாஸ் ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். ஏன்னா வக்கீரா யூனிவர்ஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதனால அடுத்த கட்ட 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேகமா இருக்கும். அதுக்கு வந்து இப்பயே நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இது பண்ணுவோம். ஏன்னா வக்கீரா யூனிவர்ஸ்ல வந்து 3 செக்மெண்ட் இருக்கு. ஒன்னு ஸ்கேரி ஸ்டோரி, இன்னொன்னு வந்துட்டு அடிச்சுன்னு இருக்கு, அப்புறம் வந்து vlog. இப்போ எல்லாமே வந்து ஹேண்டில் பண்றவன் நான் தான். யூடியூப்பும் நான் தான் ஹேண்டில். அப்புறம் வந்து பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கு, அதுல நான் தான் ஹேண்டில். என் தம்பி SKR அவனுக்கு தான் வேலை கற்றுக் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு கொஞ்சம் இதுக்கு எல்லாம் செஞ்சு மண்டை கொஞ்சம் ஹேங் ஆயிடுச்சு மாதிரி ஆயிட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி இப்போ முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பிளான் வந்து பக்காவா ஃபயரா இருக்கும், நீங்க பாப்பீங்க. ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே நோ லுக்கிங் பேக். இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது. இன்னைக்கு வந்துட்டு 3 அமானுஷ கதை சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வக்கீரா யூனிவர்ஸ் சப்ஸ்கிரைபர் சொன்ன ஒரு கதை. ஓகேவா? அவர் பேர் வந்துட்டு ஸ்டீவன் டாஸ் பெஞ்சமின். அவர் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி. அவர் வந்து ஒன் ஆஃப் நம்ம வக்கீரா யூனிவர்ஸ்ல ஒரு குடும்பத்தோட ஆள் தான். அவரு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா வந்து பேசுவாரு. அவர் வந்து ஒரு கதை என்கிட்ட ஷேர் பண்ணாரு. அது மட்டும் என்ன ஷேர் பண்ணல, இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. இப்போதைக்கு நான் சொல்றேன் உங்கள்கிட்டன்னு சொன்னாரு. எப்ப தீபாவளிக்கு 2 வாரம் பின்னாடி சொன்னாரு. சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, வீடியோ பண்ணுவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இருந்த பிஸியில எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசுறேன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக நீங்க சொன்ன கதையை இப்ப நான் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, நீங்க சொன்னதை நான் கேட்டு நான் சில ஆராய்ச்சிலாம் பண்ணேன். அதுக்கு வேற வேற கதைகள் இருந்துச்சு, அதுவும் சேர்த்து நீங்க பேச போறேன். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு கதை ஷேர் பண்ணாரு. நான் இந்த மாதிரி யூடியூப் வீடியோலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து பேசினேன். அவரு வந்து நான் வந்து ஒரு கம்பெனில ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து இந்த லோரி டிரைவர் அங்கங்க வந்து பேசுவாங்க நம்ம கிட்ட. ஓகேவா? நான் கொஞ்சம் இன்சார்ஜ் மாதிரி. ஓகே, அப்ப பேசிட்டு இருக்கப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், இந்த மாதிரி 3 செக்மெண்ட் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுல ஒண்ணு வந்து இந்த மாதிரி பேய் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஷேர் பண்ணாரு. அந்த கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரியான இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி, இதை நம்ம வந்து பேசிடுவோம் சொல்லிட்டு ரெடியா வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் வாழ்க்கையில நடந்த ஒரு அமானுஷ கதை எனக்கு சடனா ஞாபகம் வந்துச்சு. இதை பத்தி நான் யூடியூப் சேனல்ல பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. சரி, இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் பேசிடலாம் சொல்லிட்டு நான் ஓடோடி வந்திருக்கேன். அதனால கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. யாராச்சும் வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே வந்துட்டு இந்த வக்கீரா யூனிவர்ஸ்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, வள கொள்ள பேச வேணாம் கைஸ், நிறைய வீடியோக்குள்ள போயிடலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. இப்ப நம்ம வக்கீரா யூனிவர்ஸ் சப்ஸ்கிரைபர் ஸ்டீவன் டாஸ் பெஞ்சமின் அவர் சொன்ன அமானுஷ கதையை இப்ப நான் சொல்ல போறேன். அவர் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு கதை சொன்னாரு. அதை தான் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த கதை ஒரு கேட்டோன்னே எனக்கு வந்து சில விஷயம் நான் படிச்சது, நான் வந்து கேட்டது வந்து எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதுவும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அவர் வந்து கொஞ்சம் மேலோட்டமா சொன்னாரு, ரொம்ப டீட்டெயில் இல்ல, ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒண்ணு இருக்குறான், நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவர் அந்த வார்த்தையை வந்து சொன்னாரு. அவரு நான் சொன்னேன், ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க நீங்க அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொன்னேன். இதோ இந்த கதை வந்துருச்சு. இவர் வந்து சின்ன வயசுல வந்து அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு சில் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. ஓகேவா? அப்போ ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அங்க வந்து ஒரு இடம் இருக்கு, போய் பாப்பா, அங்க வந்து கொஞ்சம் மறைவா இருக்கும் அந்த இடம்னு சொல்லிட்டு இவங்க வந்து போறாங்களாம். ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஹேங் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைட்ல. ஓகேவா? ஒரு மாதிரி சில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறாங்களா ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துக்கு தனிமையில இருக்கிற ஒரு இடத்துக்கு. அது பார்த்தா ஒரு மிலிட்டரி கேமா. இவங்க எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இதுல வந்து யார் என்ன சொல்லுவாங்க, அப்படியே கைவிடப்பட்ட ஒரு இடம். ஓகேவா? கைவிடப்பட்ட இடம் வந்து எப்படி இருக்கும், எதுவுமே இருக்காது, எம்டியா இருக்கும். சம்திங் ஒரு மாதிரி எப்படி சொல்லுவாங்க, பால் அடைஞ்சிருக்கும். இவங்கள பாக்குறாங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட தானே இருக்காங்க. இவங்க பாக்குறாங்க உள்ள அப்படி என்னதான் இருக்கும், ஏன் இதை கை விட்டுட்டாங்க. எல்லாரும் வந்து அந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்காங்க. புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இவங்க வந்து பாத்துட்டு இருக்கப்போ ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாங்க, சரி உள்ள குதிச்சு பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் எகிரி குதிச்சு போறாங்க. போயிட்டு அங்க பாக்குறாங்களாம். பார்த்துட்டு அங்க பழைய திங்ஸ் என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க,
சேதம் அடைஞ்ச பொருள்லாம் இருக்கா, சேதம் அடைஞ்சு பழைய திங்ஸ் சம்திங் மாதிரி கெட்டு போனது எல்லாமே இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. சடனா யாரோ கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சா அவங்களுக்கு பின்னாடி. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு டக்குன்னு ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து அது வந்து உணர்ந்திருக்காங்க, ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, டக்குன்னு அப்படின்னு போனுச்சு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சரி என்னதான் இருக்கு, கொஞ்சம் தூரம் போயிருக்காங்களா, உள்ள இருந்து சத்தம் கேட்குதா, இனியும் வந்து திங்ஸ் வந்து உழுவுற மாதிரி. இதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாத்துக்கும் வந்து பயம் வர ஆரம்பிச்சிச்சா. ஏன்னா இந்த மாதிரி இந்த மிலிட்ரி கேம்ப், இந்த மாதிரி கைவிடப்பட்ட இடத்த வந்துட்டு இல்லீகல் என்ட்ரி சொல்லுவாங்க. நைட் டைம்ல வந்து இந்த மாதிரி பூந்துட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து மலேசியால ரொம்ப சுத்த முடியாது. இப்ப சப்போஸ் அந்த இடத்துல போலீஸ் வந்துச்சுன்னா அவங்கள பிடிச்சிட்டு போக கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து அதுக்கு பயந்துக்கிட்டு, இதுக்கும் பயந்துக்கிட்டு, அதுக்கும் பயந்துக்கிட்டு, சரி இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்த வழியில ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் விசாரிச்சு பாக்குறப்பதான் உண்மை தெரிய ஆரம்பிக்குது. இந்த இடம் வந்துட்டு கைவிடப்பட்ட இடம். ஓகேவா, ரெண்டாவது இந்த இடத்துல ரொம்ப அமானுஷம் இருக்கிறதுனாலதான் கைவிடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது இந்த இடத்துல வந்துட்டு உருவமாற என்னது பேய் ஒண்ணு இருக்கான். இப்ப யாராச்சும் ஒரு இடத்துல ஒரு ஆளை பார்த்தாங்கன்னா அந்த ஆளை வந்துட்டு ஒரு மாதிரி சாகடிச்சு உருவம் மாத்தோம், அதனால அந்த இடத்துக்கு வந்து நைட்ல யாரும் வர மாட்டாங்க, அந்த இடத்துக்கு தான் நாங்க போனோம் அப்படி ஆர்கே என் கதை சொன்னாரு. அந்த இடத்துக்கு தான் நாங்க போனோம், உங்களையும் அந்த இடத்துக்கு கூட்டு போன வந்து என்கிட்ட கேட்டாரு. கேட்டாரு என்னன்னு சொல்றீங்க நீங்க அப்படியாச்சு. எனக்கு 2 பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? டேய் வா இருப்பா, என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? சத்து விளையாடுற ஒரு விளையாட்டாடா? விளையாட்டு தான், நல்ல விளையாட்டு, ஆவியா இருப்பா. அப்புறம் இவர் இந்த கதையை என்கிட்ட சொன்னோன்னே, இந்த உருவமாற பேய்ன்னு சொன்னோன்னே எனக்கு சில கதைகள் வந்து அப்படியே மண்டக்குள்ள ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா இதை சம்மந்தமா நான் படிச்சிருக்கேன் வேற. படிச்சோன்னே அப்புறம் வந்துட்டு நான் போய் பார்த்தேன், பழைய பெரிய என்ன சொல்லுவாங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இந்த சம்மந்தம் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணேன். இந்த உருவ மாத்திர பேய் வந்து எப்படின்னா வந்துட்டு, இப்போ உங்களோட ஆரா வந்து பார்க்குமா அது, ஓகேவா, அது பின் தொடர்ந்து வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த வந்து உங்க உருவத்தை எடுத்துரும். நீங்க வந்து ஒண்ணு இறந்து கிடப்பீங்க, இல்ல உங்களை வந்து கூட்டிட்டு போயிடும். ஓகேவா, அது உலகத்துக்கு. அது இங்க வரும், இங்க வந்துட்டு உங்க கூட சேர்ந்துட்டு அப்படியே ஒருத்தொருத்தனை சாவடிக்கிறது அதோட பிளானா இருக்கும். ஓகே, அதே மாதிரி தாய்லாந்துல இந்த கதை வந்து சரியான பாப்புலர் இன் தாய்லாந்து. ஓகேவா, இந்த தாய்லாந்துல வந்து இந்த மாதிரி இந்த உருவ மாத்திர பேய் ஒண்ணு இருக்கு. இது வந்து அந்த இடத்த வந்து அராஜகம் பண்ணு சொல்லிட்டு படமும் வந்திருக்காங்க. எஸ்பெஷலி அரண்மனை 4ல கூட இந்த பத்தி பேசியிருப்பாங்க, தண்ணில இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது மட்டும் கிடையாது, இந்த என்ன சொல்லுவாங்க காடு, மலை, அப்புறம் வந்துட்டு கடல், ஆறு என்ன சொன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேய் இருக்கும். இதே சம்பந்தமா தான், அது ஏறக்குறைய இதே சம்பந்தமா தான் வரும். அது இப்ப வந்து நீங்க காட்டுக்கோ இல்ல கடல் சைடுக்கோ தனிமையில யாரும் இல்லாம நீங்க வந்து போறீங்கன்னா ரொம்ப வந்து உங்க பேரை சொல்லி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஏன்னு தெரியுமா? இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா இப்ப வந்து நீங்க ஒரு கட்டம் வந்து அவங்களை என்ன பண்ணும், அது வந்து உங்களை எல்லாத்தையும் பிரிச்சிடும். ஓகே, உங்களே அறியாம நீங்க வந்து பிரிஞ்சிடுவீங்க. பிரிஞ்சு உங்க பேரை கூப்பிட்டு அது வந்து வேற திசையில கூப்பிட்டு போகும். இதே மாதிரி கதைகள் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா, ஒரு சின்ன கதைக்குள் கதை நான் சொல்லணும்னா, இதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து நெலாயன், ஓகே, என்ன சொல்லுவாங்க கடல்ல மீன் பிடிக்க போறவங்க. ஓகே, அன்னைக்கு வந்துட்டு புதுசா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க கடல்ல. ஓகே, இது உண்மையா நடந்த கதை மலேசியால. ஓகேவா, கூட்டிட்டு கடல் கூட வந்து போயிருக்காங்க. போயிட்டு இவர் வந்து சொன்னிருக்க நீ கரையில நின்று நான் வந்து கடலுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்களாம். போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆளை வந்து காணோம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து கடல்ல வந்து நடுவுல நைட் நேரத்துல நினைச்சு சொல்றப்ப ஒரு மாதிரியா இருக்கு, நடுவுல வந்து நின்றுகிட்டு இருந்து யாரோ கூப்பிடுறாங்களா, கையை வந்து கூப்பிடுறாங்களா, எப்படின்னு காப்பாத்துங்க இங்கதான் இருக்க, வாங்க வாங்க கடல்ல நினைச்சுக்கோ. நீங்க கரையில இருக்கீங்க, உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க வந்து கரையில இருக்கீங்க, கடல்ல இருந்து இப்படி கை மட்டும் தெரியுது, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து யூ அப்படின்னு சொல்லி இவர் வந்து எதுவுமே யோசிக்கல. நம்ம கூட்டு வந்த ஆளு தானே தண்ணியில மூழ்கிட்டாங்க, நைட்டு நேரம் கண்ணு சரியா தெரியல, ஆனா தூரத்துல ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க உருவம் மட்டும் கை காட்டுது. இவரும் வந்து போயிருக்காரு. அந்த நேரத்துல வந்து அலைகள் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு, ஏன்னா தண்ணி வந்து ஏறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏற இவர் போக 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 அதுக்கப்புறம் வந்து ஆளு செத்து போயிட்டாரு. செத்துதான் கரைக்கு வந்தாரு. இந்த மாதிரி கதைகளும் இருக்கு. அதே மாதிரி காட்டுலயும் இதே மாதிரி வந்து இந்த வாய்ஸை மாத்தி ஆளை மாத்தி அப்படியே கூட்டு போன கதைகளும் இருக்கு. இவர் சொன்னனால வந்து நான் இதை வந்து சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் இல்ல, இந்த மாதிரி கதைகள் வந்து உலகம் ஃபுல்லா இருக்குன்னு நான் சொல்ல வரேன்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து சொன்னார். நான் சொன்னல, நான் என் வேலை செய்யற இடத்துல வந்துட்டு ஒரு அண்ணன், அவருக்கு இருந்தா 45 வயசு, அவர் வந்து ஒரு மலாயக்காரர். அவர் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் இருக்கேன் சொல்லிட்டு சொல்றேன் அப்படியே சொன்னேன். அப்ப டக்குன்னு வந்து அவர் வந்து அவரு கதையை சொன்னாரு. இந்த மாதிரி கதை நடந்திருக்கு, நீ யூடியூப் சேனல்ல சொல்லிக்கோ அப்படின்னு வந்து சொன்னாரு. நான் சரி சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்ன உடனே இந்த கதை செம இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா ஏதாச்சும் படமே எடுக்கலாம் அப்படி இருந்துச்சு அந்த கதை. இது உண்மையா நடந்த கதை. அது யாருக்குன்னா அவங்க அண்ணனுக்கு நடந்துச்சு. அவங்க அண்ணனுக்கும் அன்னைக்கு நடந்த கதை, அவங்க வீட்டுல நடந்த கதையா. அவர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாரு. என்ன கதைனா, இவங்க அண்ணி வந்து அன்னைக்கு வந்து வீட்டுல இருந்திருக்காங்க. வீட்டுல இருந்துட்டு சரி அலமாரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணாங்க, ஃபேஸ்புக் ஆன்லைன்ல வந்து பாக்குறாங்க. மலேசியால வந்து இந்த ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நான் இப்ப வந்து நிறைய பேர் நேரா போய் வாங்குறது இல்லை, எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்குறாங்க. இந்த கதை சொன்ன பிறகு நான் ஆன்லைன்ல வாங்குறது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஓகே, சொல்லிடுறேன். ஓகேவா, ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி அலமாரி வாங்கணும்னு சொல்லிட்டு பாக்குறப்ப ஒரு அலமாரி பாக்குறாங்க. அந்த அலமாரி வந்து சரியான பெரிய அலமாரி, பழைய காலத்து அலமாரி. சரியான அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த கட்டை எல்லாம் சரியான ஸ்ட்ராங், கட்டை கம்புங்க ஸ்ட்ராங்கான சாலிடான ஒரு அலமாரி, பெரிய அலமாரி அது. ஓகேவா, அந்த பிரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து 50 ரிங்கெட், மலேசியன் ரிங்கெட் வந்து 50 ரிங்கெட்டுக்கு வந்து வித்துக்கிட்டு. இதை பார்த்து அவங்க அன்னைக்கு வந்து சரியான ஷாக். உண்மையா அந்த வேலை அங்கதான் இருக்கு, அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அப்புறம் வந்து இவங்க என்ன பண்றாங்க, அந்த நபருக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி திங்ஸை பார்த்தேன், நீங்க வந்து ஃபேஸ்புக்ல ஆன்லைன்ல வைக்கிறீங்க, உண்மையா அந்த பிரைஸ் 50 இல்லையான்னு. ஏன் 50 இல்லையான்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா போச்சு, அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. இவ்வளவு சீப்பா இவ்வளவு பெஸ்டான குவாலிட்டியான இந்த பொருள் கிடைக்கான்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. போயிட்டு நேரா அவங்க எங்க வீடு இருக்குன்னு சொல்லிட்டு நேரா போய் எடுக்கிறாங்க. எடுக்க வந்து அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன லோரி மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த திங்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகேவா, எடுக்கிற போறப்ப வந்துட்டு இவங்க கேட்கறாங்களாம், ஏன் இந்த அலமாரி இவ்வளவு பெருசா இருக்கு, நீங்க ரொம்ப சீப்பா வைக்கிறீங்க? ஏன்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து அது 200-300 கூட விற்கலாம். ஏன்னா பெரிய அலமாரி, சரியான சாலிடான ஒரு அலமாரி அது. இல்ல, நாங்க வந்து இந்த வீட்டு விட்டு மாறுறோம், அதனாலதான் இந்த அலமாரி வந்து நாங்க விற்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த அவங்க அண்ணி, ஐ மீன் அந்த என் நபர் சொன்னா அவங்க அண்ணி வந்து பாக்குறாங்களா, அந்த வீடு இப்ப வித்தவங்க அந்த இடத்துல இப்ப வீடு வந்து மாறி போனா நீங்க என்ன பண்ணுவீங்க, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவீங்க. இந்த வீட்டு விட்டு அவங்க மாறி வேற இடத்துக்கு போறாங்கன்னா திங்ஸ் பேக் பண்ணுவாங்க, வீடு வந்து கலைஞ்சிருக்கும். அப்படி எதுவுமே இல்லையா, அந்த அலுமாரி மட்டும் தனியா வெளியே வச்சிருக்காங்க. அழகா வந்து என்ன சொல்லலாம், சாத்தி கவர் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களா, ஓகே, ட்ராப் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அலமாரியை தூக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கெட்ட கனவு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப பேட் என்ன சொல்லுவாங்க, ட்ரீம், ரொம்ப கெட்ட கனவு வருது. கனவுல வந்துட்டு என் பொருளை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வருதான். இவங்க வந்து முடிச்சு பாக்குறாங்க, ஏன் கனவு இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நார்மலா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக 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 வந்து இவங்க வந்து எப்படி ஆகுறாங்கன்னா வந்துட்டு அப்படியே உடம்பு கொஞ்சம் இழைக்கிற மாதிரி ஆகுறாங்களாம். அந்த அலமாரி வந்து ஒரு மாசத்துக்குள்ள அவங்க வந்து ஒரு 10 கிலோ வந்து உடம்பு இழைச்சிட்டாங்களாம். ஜிம்முக்கு எதுக்கெல்லாம் போல அப்படியே உடம்பு குறைய ஆரம்பிக்குதான். இவங்க வந்து என்னோட இது சம்திங் வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரொம்ப அடிபடுமா, ஓகே, அந்த வீட்டுல வந்து எல்லாத்துக்கும், அவங்க அண்ணனுக்கும் இந்த அன்னிக்கும் அடிபடுமா, அங்க சின்ன சின்ன காயம், ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கு வீட்டுல. இவங்கள பாக்குறாங்க, என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து இப்படிதான் வந்துட்டு இவங்க வந்து மேல குளிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இங்க வேற இந்த கதை இந்த இடத்துலதான் படம் மாதிரி இருக்கும். அந்த கதை இந்த இடத்துலதான் இவங்க வந்து மேல குளிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அவங்க அண்ணன் வந்து வேலை முடிஞ்சு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு. ஓகேவா, அப்புறம் வேலை முடிஞ்சு சம்திங் மணி 1 மணி 2 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி போன் அடிச்சு பேசிக்கிட்டு சொல்றாங்களா. இவங்க வந்து மேல குளிச்சுட்டு இருக்காங்க சம்திங். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கதவு திறக்க சவுண்ட் வந்து கேட்டுச்சான். ஓகே, இவரு மேல டக்குனு கீழே வந்து பாக்குறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாராம். வந்துட்டு ஏங்க இப்போ வந்தீங்க, ஐ மீன் ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க, ஓ வேலையா, ஓகே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பசிக்கல வா ரூமுக்கு போலாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி ரூமுக்கு போறாராம். சரி நீங்க ரூமுக்கு போங்க, நான் கிச்சனுக்கு போயிட்டு அந்த என்ன சொல்லுவாங்க திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சாத்தி வச்சுட்டு வரேன்னு சொல்லி வராங்களாம். கிச்சன் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் மேலே ஏறிட்டாங்க, இவங்க கிச்சன் போறாங்களாம். கிச்சன் போறப்போ வந்து இனியும் வந்து கதவு திறக்க, மீண்டும் கதவு திறக்கிற சவுண்ட் வந்து கேட்கும். பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் அப்பதான் உள்ளே நுழையிறாராம். இவங்க பார்த்தோன்னு செம்ம ஷாக்கா, இவங்க உளுந்து அடிச்சுட்டு அவங்க புருஷன்ட்டு நடந்தது வந்து சொல்றாங்க. அப்ப மேல போய் பாக்குறாங்க, எதுவுமே இல்லை.
அதுக்கப்புறம் வந்து மீண்டும் கனவு வருது, இந்த மாதிரி நடக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து முஸ்லீம். ஏன் அந்த கதை சொன்னவங்க ஒரு முஸ்லீம், நாயக்கரவங்க ஒரு முஸ்லீம். அதுக்கப்புறம் அவங்க உஸ்தாட்னுவாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டுல கூப்பிட்டு வந்து உஸ்தாத் என்பவர் வந்துட்டு எப்படி சொல்லலாம், அவங்க வந்து சரியா சொல்ல தெரியல, நம்ம இதுல வந்து சாமியார் மாதிரி வச்சுக்கோங்க, சாமியார், சாமி கும்பிட குருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி உஸ்தாத் அவங்க வந்துட்டு எப்படின்னா அவங்க வந்து நல்லது பண்றவங்க. ஓகேவா, நான் சொல்லணும்னா அவங்க நல்லது பண்ணுவாங்க, இந்த கெட்ட சக்தியில வந்து அழிக்கிறவங்க. ஓகே, அப்படி வச்சுக்கோ. எனக்கு சரியா சொல்ல தெரியல. யாச்சும் முஸ்லீம் ஃப்ரெண்ட் யாச்சும் இருந்தீங்க, அந்த உஸ்தாடோட டீட்டெயிலா தமிழ்ல வந்து கீழே வந்து போட்டிருக்கேன். சரியா சொல்ல தெரியல. உஸ்தாட்டை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு அவங்க வந்து ப்ரேயர்ஸ் பண்றாங்க, முஸ்லீம் ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தெரியுது, நீங்க வந்து ஒரு பொருளை வந்து வாங்கியிருக்கீங்க, அந்த பொருள் வந்துட்டு நல்ல பொருள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து சரியான ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா 1 மாசத்துக்கு முன்னுக்கு தான் வந்து ஒரு அலமாரி வாங்கிட்டு வந்தாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்புறம் வந்து இவங்க சொல்றாங்க, நீங்க எதை சொல்றீங்க? அப்ப வந்து இந்த உஸ்தான் கேட்கறாங்க, நீங்க நிச்சயம் ஒரு பொருளை இந்த வீட்டுல வாங்கியிருக்கீங்களா புதுசா? இல்ல நிச்சயம் வந்து புதுசா வாங்கியிருக்கீங்க, செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கியிருக்கீங்களா? புரியுதா? வாங்கியிருக்கீங்க. ஓகே, நான் ரொம்ப தடுமாறுறேன், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்றேன்ல, தடுமாறுறேன். வாங்கியிருக்கீங்க கேட்கறாங்க. இவங்க ஆமா, இந்த மாதிரி ஒரு அலமாரி இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கிடைச்சிருக்கு, சீப்பா விலை குறைவா யூஸ் த திங்ஸ் வந்து எனக்கு கிடைச்சு, நான் வந்து ஜஸ்ட் 50 ரிங்கெட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு டீட்டெயில் தெரியுது, அந்த அலமாரி வந்துக்குள்ள வந்து இன்னியும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. என்னான்னு பாக்குறப்ப வந்துட்டு அந்த அலமாரி பின்னாடி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சின்னதா ஒரு இது வந்து அடைக்கப்பட்டிருக்கான். ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த பில்லி சுனிய ஏவலோட இதை வந்து சுத்தி வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கான் அந்த அலமாரி, அந்த சந்துக்குள்ள. இவர் செக் பண்ணி பார்த்திருக்காரு. சாமி கும்பிட்டு பாக்குறப்ப அதெல்லாம் சம்திங் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அலமாரியை வந்து எரிச்சிருங்க, இது வந்து வீட்டுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி எரிச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், வித்தவங்கள்ட்ட வந்து பேச வேண்டியதானே. அவங்க வந்து சரி இது வந்து அவளே பெருசுபடுத்திக்கல, அதான் உஸ்தாட் வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் பெருசுபடுத்தி ஒண்ணு எங்க கிடைக்க போறது இல்ல அதனால நாங்க என்ன பண்ணோம், எங்க அண்ணனும் அண்ணி என்ன பண்ணாங்க, உஸ்தாட்டை கூட்டிட்டு அந்த அலுமாரி வந்துட்டு மந்திரம்லாம் பண்ணி எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல எந்த பிரச்சனை இல்லை, நார்மல் ஆச்சு. பட் எங்க அன்னிக்கு அந்த இன்சிடென்ட் வந்து அண்ணன் வந்து இவங்க வந்து அண்ணன் மேல போன மாதிரி இருந்துச்சு. இவங்க பேசிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அண்ணன் அப்ப வந்து டோரை திறக்குறாங்க. சொல்றப்ப அண்ணி ரொம்ப பயந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணாரு. அந்த கதையை கேட்டோன்னா எனக்கும் என்ன படத்துல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஃபைனலான ஒரு கதை, இது என் வாழ்க்கையில நடந்த ஒரு கதை இப்ப ஷேர் பண்றேன். எனக்கு வயசு இருந்துச்சுன்னா ஒரு 10-11 சம்திங் இருக்கும். ஸ்கூல் டைம்ல வந்துட்டு ரொம்ப இதே மாதிரி பேய் கதை வந்து பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல. ஓகேவா, நல்லா பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ஒரே அந்த பேய் கதை நினப்பா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு வந்து தூங்கிடுவேன். ரொம்ப டயர்டா இருக்கும், தூங்கி சின்ன பையன்ல அம்மா சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டு தூங்கிடுவேன். தூங்கிட்டு கொஞ்சம் லேட்டா எழுந்துட்டேன், ஒரு 7-8 மணிக்கு எழுந்துட்டேன் நான். ஓகேவா, ஸ்கூல் முடிஞ்சு ஒரு 2 மணிக்கு வந்தேன். தூங்குனது ஒரு 3 மணி இருக்கும், எழுந்தது ஒரு 8 மணி இருக்கும். நைட் 8 மணிக்கு எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலோட ஹோம் ஒர்க், அப்புறம் வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்றது, ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் அயர்ன் பண்ணி நீட்டா அழகா வச்சிருப்பேன் நான். அது என் பழக்கம், நானே சொந்தமா செய்வேன். அதெல்லாம் பண்ணி ஆங்கர்ல மாட்டி கதவு வச்சுட்டேன். வச்சுட்டு அன்னைக்கு நைட் வந்து வீட்டுல வந்துட்டு ஒரு பேய் படம் ஓடுது. அந்த பேய் படம் வந்துட்டு ஷாக். நீங்க வந்து அந்த ஷாக் படம் பார்த்துருக்கீங்கன்னா செம்ம பயங்கரமா இருக்கும். அது வந்து பிரசாந்தும் மீனா நடிச்சிருப்பாங்க. மேபி 2K கிட்ஸ்க்கு தெரியாது, 90 கிட்ஸ்க்கு தெரியும் நம்புறேன். ஐ திங்க் ஸோ. டிவில வந்து அந்த படம் அடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, நான் வந்து அம்மா கூட வந்து படம் வாங்க போயிட்டேன். படம் பார்த்துட்டு அந்த படம் வந்து பயங்கரமா இருக்கு. பேய் கதை வந்துட்டு பேய் படம்லாம் பேய் படம்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த படம் ஒன்றும் பயங்கரமா இருக்கு. ஓகேவா, பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப பயத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். போரிய போத்தி இப்படி ஓரக்கண்லாம் படத்தை பார்த்துட்டு இருக்கேன். படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஹால்லே தூங்கிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் அம்மா எழுப்புறாங்க. எழுப்பிட்டு போய் ரூம்ல தூங்குடா ராசா அப்படின்னு. தூங்குற ஒரு கெட்ட கனவு, பயங்கரமான கெட்ட கனவு. யாரும் வந்து என்னைய கொல்ல வர்ற மாதிரி ஒரு கனவு. அவன் ரொம்ப கொடூரமா இருந்தான். இப்ப இருக்க ஸ்டில் என்னால அவனை மறக்க முடியல. அந்த மாதிரி இருக்கான். அந்த எப்படி சொல்லுவாங்க, அவன் உருவம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஓகேவா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு உருவம். ஓகே, என்னைய வந்து கொலை பண்ண வரட்டிலே வரான். திடீர்னு வந்து முழிப்பு வருது. கதவு கிட்ட பாக்குறேன், ஒரு வெள்ளை கலர் ஒரு உருவத்தை வந்து நான் பாக்குறேன். இது உண்மையா நடந்த சம்பவம். ஓகேவா, உருவத்தை பார்த்தா டக்குன்னு மூச்சுக்குச்சுலாம் அடைச்சிக்குச்சு. அப்ப நல்ல கண்ணை தேய்ச்சிட்டு நல்லா பாக்குறேன். பார்த்தா என் ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்து பயந்துருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்தா என் யூனிஃபார்ம்ல வந்து ஹேங்கர் மாட்டி வச்சிருக்கேன், சட்டை அது கீழே வந்து அந்த பேண்ட் இருக்கும் ஓகேவா, அதை மாட்டி அழகா வச்சு அப்படியே அந்த இருட்டுல வந்து பார்க்க டக்குன்னு இருக்கும், பயந்துட்டேன். எனக்கே அசிங்கமா போச்சு. உங்களுக்கு வந்து இந்த கதை பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வக்கீரா யூனிவர்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் சொல்லுங்க. ஓகே, இதுக்கப்புறம் வீடியோலாம் 1 by 1 வரும். சாரி, ரொம்ப நாள் காணாம போயிட்டேன். நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப மிஸ் பண்ணேன். வேலை என்னை புழிஞ்சிட்டாங்க கைஸ், புழிஞ்சிட்டாங்க. ஓகே, வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து RKR ஸ்கேரி ஸ்டாரி, அடிச்சு நொறுக்கு, பிளாக் வேற மாதிரி இருக்கும், நீங்க பாப்பீங்க. ஓகேவா, நான் எதுவும் பேச விரும்பல, ஏன்னா நிறைய வாட்டி சொல்லி டக்குன்னு வந்து நான் இன்னும் ஒரு இதுல பிஸில மாட்டிக்கிறேன். இப்ப பிளான்லாம் பக்காவா இருக்கு, கரெக்டா நடந்துடணும் ஆண்டவா. ஓகே, ஏன்னா வக்கீரா யூனிவர்ஸ் வந்து 6 சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டு இருக்கு, நம்மள சப்போர்ட் பண்றாங்க. நம்ம நன்றியை மறக்க மாட்டேன். ஓகே, இழுத்து மூடிட்டு போயிடவும் மட்டும் நினைச்சிடாதீங்க. பிஸில இருந்துட்டேன், அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே கிடையாது, ரொம்ப பிஸில இருந்துட்டேன். ஓகேவா, சரி, அவ்வளவுதான். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க, நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். சரி, இப்போதைக்கு போயிட்டு வரேன், அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ.